ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலுமேயே நமக்கு தேவைகள், விருப்பங்கள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அவற்றை நிறைவேற்றுவதற்கு நமக்கு பல சமயங்களில் தெய்வீக சக்தி தேவைப்படுகிறது. ஒரு சிலருக்கு எளிதாக கிடைப்பது பல பேருக்கு பல தடங்கல்கள், முயற்சிகளுக்கு பிறகு தான் கிடைக்கிது. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் தெய்வத்தோட உதவியை நாடுவோம். கோவிலுக்கு போவோம், விளக்கேற்றுவோம், பிரார்த்தனைகள் செய்வோம், காவடி எடுக்கிறேன், அன்னதானம் செய்கிறேன், இப்படி பல்வேறு வகையான வேண்டுதல்களை நம்ம சாமிக்கிட்டேயும் தெய்வத்துக்கிட்டையும் வைப்போம். ஆனால் நம்ம பாபாவை பொறுத்த வரைக்குமே பாபாக்குன்னு தனியான வழிபாட்டு முறைகளோ பூஜைகளோ எதுவுமே தேவையில்லை. மனதார பாபாவை நினச்சி, அப்பா நீங்கள் தான் எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு உள்ள முருக ஒரு முறை வேண்டிக்கிட்டால் போதும், பாபா கண்டிப்பாக செஞ்சு தருவார். அனைவருடைய நியாயமான கோரிக்கைகளையுமே அவர் நிறைவேற்றி தருவார். நமக்கு என்ன தேவை? பாபா கிட்ட நம்பிக்கை இருக்கணும், பொறுமை இருக்கணும். கண்டிப்பாக பாபா செஞ்சு தருவார்னு 100% நம்ம பாபா கிட்ட நம்பணும்னா பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். நம்மளால் கோவிலுக்கு போக முடியல, இல்லை வழிபாடுகள் செய்ய முடியல அப்படின்னா மிக ஒரு எளிமையான வழி இருக்குது. நம்முடைய கோரிக்கை பாபா ஆலயத்தில் பக்தர்களது கோரிக்கைகள் அனைத்தையுமே எழுதி பாபாவின் பாதங்களில் வைத்து வழிபாடு செய்கிறார்கள். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரத்தி பூஜையின் போது பக்தர்களது அனைத்து கோரிக்கைகளும் பாபாவிட படிக்கப்பட்டு விரைவிலேயே நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வேண்டுதல் மன்றாடி கேட்டுப்பாங்க. அதற்கு தகுந்தவாறு பாபாவும் உடனடியாகவே பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தராரு. அதற்கு இங்கு வருகின்ற பல முக்கிய பிரமுகர்களே ஆதாரமாக விளங்குகிறார்கள். இந்த கோவிலில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு.